பண்ணியிருக்கிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளாக சீக்கிரமாக எல்லாமே ரெடி பண்ணிடலாம். நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நூடுல்ஸ் தான் ரெடி பண்ண போகிறேன். முட்டை சேர்த்து ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நூடுல்ஸு பிரித்து வச்சிடலாம். இங்கே பாருங்கள், நம்ம தண்ணியிலவே சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இதில் வந்து நூடுல்ஸு சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுடுங்க. கொஞ்சம் உப்புகள் அப்படியே உடையாமல் தண்ணியில் அப்படியே சேர்த்துருங்க. அப்படியே அழுத்தி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம நார்மல் வாட்டரில் மாற்றிடலாம். இங்கே பாருங்கள், நூடுல்ஸு கொஞ்சம் பிடிச்சி பாருங்கள். நல்லா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இங்கே பாருங்கள், நல்லா பெருசாக வந்துருச்சு, வெந்திருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நூடுல்ஸுக்கு தான் வந்து கேப்சிகம், கேரட்டு ரெண்டுமே நீள் வாட்டத்தில் சின்னதாக வந்து கட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நார்மல் வாட்டருக்கு மாற்றிக்கிட்டேன். இப்போ தண்ணி வடிச்சிட்டு தனித்தனியாக இருக்குது பாருங்களா, தண்ணி வடிச்சிட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அப்படியே மேலே கையால் தடவி விட்டுடுங்க. எண்ணெய் ஓட்டாமல் வரும். அப்போ தான் இங்கே பாருங்கள், தண்ணி நல்லா வடிச்சிட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டுருக்கேன். அப்போ தான் ஒட்டாமல் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மசாலா பாக்கெட்டு நூடுல்ஸ்லேயே இருக்குது. நம்ம பிரித்து கொட்டிக்கலாம் பாத்திரத்துக்கு. இங்கே பாருங்கள், இந்த உயரத்துக்கு நீள் வாட்டத்தில் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சேமாக அதே மாதிரி வெங்காயமும் அதே மாதிரி அப்படியே உதிரியாக எடுத்துக்கோங்க வெங்காயத்தை. இங்கே பாருங்கள், நல்லா 3 குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு கேரட்டை சேர்த்துடலாம். லைட்டாக வதங்கட்டும். இது கூடவே வெங்காயம் நம்ம ஒரு 2 செகண்டுக்கு வதக்கினா போதும். குடமிளகாய் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சமாக இந்த காய்க்கு மட்டும் உப்பு சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 4 முட்டை உடச்சி எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், காய் நல்லா வதங்கிருக்கு. தண்ணி விட்டுங்க, கொஞ்சம் நடுவில் கேப் விட்டுடுங்க. முட்டையை 4 முட்டையும் அப்படியே ஊற்றிடுங்க. முட்டை நல்லா பொரியட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த முட்டைக்கு கொஞ்சோண்டு உப்பு. நம்ம நூடுல்ஸு கணக்கு கிடையாது, நம்ம சேர்த்துருக்க காய்க்கு முட்டைக்கு மட்டும்தான் நமக்கு நல்லா முட்டையும் பொரிஞ்சு வந்துடுது. இது பாருங்கள், நல்லா பொரிஞ்சிடுது. இந்த டைமில் நூடுல்ஸை அப்படியே சேர்த்துடலாம். இன்னும் கூட ஒட்டாமல் உதிரியாக வருது பாருங்கள். உடைக்காமல் இருக்கிறதால நல்லா நீள் வாட்டமாக நீட்டாக வரும். இங்கே பாருங்கள், எல்லாமே சேர்த்தாச்சு. நல்லா அடியிலேருந்து கொஞ்சம் கலந்து விடுங்க. இது நான் வந்து 1/2 கிலோ சேர்த்துட்டேன். எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் இது மாதிரி நல்லா பெரிய பாத்திரமாக வச்சுக்கிட்டா நமக்கு ஃப்ரீயாக இருக்கும். கிண்டுறதுக்கு நல்லா கலந்து விடுறதுக்கு ஃப்ரீயாக இருக்கும். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டேன். இந்த மசாலா பொடியும் அப்படியே சேர்த்துருங்க. நல்லா கலந்து விட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. சோயா சாஸு ஒரு 2 ஸ்பூன் வர்ற மாதிரி விட்டுடுங்க. இதுவும் சேர்த்து கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் 1 ஸ்பூன் வர மாதிரி விடுங்க. இதுவும் கொஞ்சம் கலந்து விட்டுடலாம். இங்கே பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. அதுதான் கொஞ்சம் பாத்திரம் நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி. இங்கே பாருங்கள், எக்கு நூடுல்ஸு ரெடி ஆகிடுது. சூப்பராக பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். நம்ம கடையில் வாங்காமலே நம்மளே வீட்டிலே ரெடி பண்ணி கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், அப்படி லஞ்ச் பாக்ஸில் கூட கொடுத்து விடலாம் பிள்ளைங்களுக்கு. சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் மல்லி இலை இருந்தால் போட்டுக்குங்க. மல்லி இலை நான் சேர்க்கலை, பிள்ளைங்க வேண்டான்றாங்க, நான் நல்லா சேர்க்கலை. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எக் நூடுல்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டொமேட்டோ சாஸ் வச்சுருக்கேன். பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.